ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 11 கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை உடைக்காமலேயே உள்ளே இருக்க தேங்காவை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு முழு தேங்காவை எடுத்திருக்கேன். இந்த முழு தேங்காவை அப்படியே கேஸ் அடுப்பில் வச்சுட்டேன் நான். இது ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா இந்த தேங்காவை சூடுபடுத்திக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு நிமிஷம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் லைட்டாக அப்படியே வீரல் விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். அந்த ஓடு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம முழு தேங்காவை சூடு பண்ணும் பொழுது ஓடு வெடித்து தனியாக ஓடு பிரிஞ்சு வந்துடும். உள்ளே இருக்க தேங்காய் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கணும் அப்படின்னாவே ஜென்ஸ் கிட்ட கொடுத்து தான் உடைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம லேடிஸ் தேங்காய் உடைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டைம் ட்ரை பண்ணால் தான் தேங்காய் உடையும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் லேடிஸ் தனியாக இருக்கும் பொழுது தேங்காவை இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஓடு உறிஞ்சு வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கை வலிக்க தேங்காவை உடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காவை நல்லா ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு தேங்காய் நோண்டத்தை வச்சு லைட்டாக இப்படி நீக்கினீங்கன்னா போதும். உங்களுக்கு ஓடு தனியாக கிடச்சிரும், தேங்காய் தனியாக கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தேங்காய் உடச்சி கொடுக்க ஜென்ஸ் வேண்டாம். நம்மளே வீட்டில் இந்த மாதிரி தேங்காவை ஹீட் பண்ணி உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2. டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டுடைய தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 முழு பூண்டை இந்த மாதிரி தனித்தனி பூண்டு பல்களாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டு பல்லெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த பூண்டு பல்லெல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டு பல்லை எடுத்து தோல் உரிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டு பற்களை உரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருது பாருங்கள் அந்த தோல். நம்ம நார்மலாக பூண்டு பல் எடுத்து தோல் உரிச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தோல் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் பூண்டு பல்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிங்கன்னா வாழைப்பழத்தோல் மாதிரி அவ்வளோ அழகாக வந்துடுங்க. குயிக்காக வேலை முடியுங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். பூண்டை உரித்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பூண்டு உரிக்கிற வேலை நம்மளுக்கு ஜாலியாக பண்ணலாம். கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும்பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாமா? டிப்ஸ் நம்பர் 3. டிப்ஸ் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியே யூஸ் பண்ணாமல் லைட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு லைட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் லைட்டர் அழுக்காக இருந்துச்சுன்னா அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோட்டா மாவு வச்சுருக்கேன். அந்த சோட்டா மாவில் இப்படி டிப் பண்ணி லைட்டர் மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா லைட்டருடைய எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க லெமனை வச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுறேன். அப்போ தான் ஃபுல்லாக நம்மளுக்கு அழுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ சோட்டா மாவும் லெமனுமே பார்த்திங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். நம்மளோட லைட்டர் பளபளன்னு கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ ஃபுல்லாக லெமன் வச்சு தேய்ச்சாச்சு. இப்போ நான் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம சேர்த்துருந்த லெமன் சோட்டா மாவு ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நார்மல் கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய லைட்டர் பாருங்கள், புதுசாக பளபளன்னு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். புது லைட்டர் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய கரை படிஞ்ச கத்தியை எப்படி பளபளன்னு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. லெமனை சோட்டா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணி விடுங்க. நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம விம்பார் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த விம்பார் வச்சு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக ரப் பண்ணிட்டேன் லெமன் வச்சு. இப்போ நான் உங்களுக்கு சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்தி எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். புது கத்தி மாதிரி மாறிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5. டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனை வந்து எப்படி சுலபமாக பொடியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஆனியனை தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு முழு ஆனியனை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியனை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பொசிஷனில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் வந்து பொடிசாக கிடைக்கும். குயிக்காக வேலையும் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பொடியாக நம்மளுக்கு ஆனியன் கிடச்சிருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ஆனியன் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு குயிக்காக வேலையும் முடியும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கண்ணில் தண்ணியும் வராது. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாமா? டிப்ஸ் நம்பர் 6. இந்த டிப்ஸில் நம்ம ரொம்ப அழுக்காக இருக்க சிங்கை எப்படி வந்து சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சோட்டா மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சோட்டா மாவை சிங்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நான் ஒரு முழு லெமன் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லெமன் ஆஃப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனை சிங்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற விம்பார் இருக்கு இல்லைங்களா, நார்மலாக யூஸ் பண்ணுற விம்பார் யூஸ் பண்ணி இந்த சிங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் ஃபுல்லாக லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு லெமன் வச்சு தேய்க்கும்போது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மெல்லு. நம்ம சோட்டா மாவு யூஸ் பண்ணுறதால அழுக்கு வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் விம்பார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லாமே அழுக்கு சூப்பராக போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிங்கை. பாருங்கள், நான் ஃபுல்லாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிங்க்கு ஃபுல்லாகவே அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. அவ்வளோ புதுசாக இருக்க மாதிரி இருக்குது சிங்க்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. இந்த டிப்ஸில் நம்ம இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்க குழாவை அதே மாதிரி சோட்டா மாவையும் லெமனை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லெமனில் தேய்ச்சிக்கோங்க சோட்டா மாவை. அதே ப்ராசஸ் தான். இந்த குழா மேலே நல்லா வந்து அந்த லெமனை வச்சு தேய்ச்சி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்குறீங்களா குழாவில், பாருங்கள் எப்படி வந்து துரு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, ஈரம் பட்டு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம லெமனும் சோட்டா மாவும் யூஸ் பண்ணதுனால இந்த குழாய் எப்படி பளபளன்னு மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த லெமனும் சோட்டா மாவும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக புது குழா மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா? டிப்ஸ் நம்பர் 8. இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எல்லோரும் வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி வந்து அப்படியே பொங்கி வந்துட்டு அடுப்பு ஃபுல்லாக ஊற்றிக்கும். அடுப்பு ஃபுல்லாக பாழாயிடும். ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் குக்கரில் விசில் போட்ட உடனே அந்த விசிலை சுற்றி ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு குக்கர்லேருந்து விசில் வரும்பொழுது அந்த விசிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே இந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு குக்கர் விசிலிருந்து வர அந்த தண்ணி வந்து அடுப்பில் விழாது. ஸோ அதனால் உங்களுக்கு அடுப்புமே க்ளீனாக இருக்கும். குக்கர் மூடியுமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய விசில் விட்டுட்டேன். அப்போவுமே தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே வரவே இல்லை. எல்லா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. துணி வந்து அடுப்பில் படாத அளவுக்கு பார்த்து மேலேயே குக்கர் மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விசில் பக்கத்தில் இருக்க அந்த சின்ன ஹோல்ஸை துணி வச்சு மூடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா விசிலும் விட்டாச்சு. இப்போ நான் துணியை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரும் க்ளீனாக இருக்குது, அடுப்பும் க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 9. இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே பால் பொங்கி அடுப்பில் ஊற்றிக்கிறது ஒரு ரெகுலர் ப்ராப்ளமாகவே இருக்குங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பால் காசும் பொழுது ஒரு கரண்டியை வந்து இந்த மாதிரி பால் பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு பால் பொங்கி வரும்பொழுது அந்த கரண்டி மேலே பட்டு அப்படியே உள்ளே வந்து அந்த பால் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு பொங்கி மேலே வராது. பாருங்கள், பால் உள்ளவே தான் கொதிக்குதே தவிர கரண்டிக்கு மேலே வராது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா? டிப்ஸ் நம்பர் 10.
இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அழுக்கான இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா? இது என்னுடைய கிச்சன் தாங்க. நான் மிக்ஸி யூஸ் பண்ண இடம். ஸோ மிக்ஸியுடைய புஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்டில் உருகி இந்த மாதிரி படிஞ்சிருச்சு டைல்ஸில். இது போகவே மாட்டேங்குது. ஸோ இதை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், இதில் நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னா, லைசாலும் ஹார்பிக்கும் தாங்க. லைசாலையும் ஹார்பிக்கும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கு நடைஞ்சிருக்க அந்த பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நீங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது அந்த ரப்பர் வந்து ஒட்டி இருக்குது இல்லைங்களா டைல்ஸில், அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஊறி நல்லா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே லைசாலையும் ஆர்பிக்கையும் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன். தேய்ச்சி நல்லா அழுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு 50% அழுக்கு வந்துருச்சு. இருந்தாலுமே அந்த ரப்பர் சரியாக வரலை. ஸோ அதனால் நைஃப் வச்சு நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நைஃப் வச்சு தேய்ச்சிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம நைஃப் வச்சு தேய்ச்சோம்னா அந்த அளவுக்கு சுலபமாக இந்த ரப்பர் வந்து ஒட்டி இருக்கிறது வராது. ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய பிளேஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருந்த பிளேஸ் இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாங்க. இது வந்து என்னுடைய பழைய மிக்ஸி. இந்த மிக்ஸியை வந்து புதுசு போல் நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்ற ஐடியாவை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணால் போகாது. அதே மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸியெல்லாம் கழுவவும் முடியாது நம்மளால். தண்ணி ஊற்றினா மிக்ஸி ஓடாது. தண்ணியும் அதிகமாக ஊற்றாமல் நம்ம இந்த மிக்ஸியை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி வந்து அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக புதுசு மாதிரி மாற்றுறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்ஸியை வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மிக்ஸியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து இதுக்கு ஹார்பிக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹார்பிக் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் கைகளில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் கை வச்சு யூஸ் பண்ணுறத. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துருக்கேன். அந்த ப்ரஷ் வச்சு ஹார்பிக்கை பழைய மிக்ஸி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் கரைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹார்பிக்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் இந்த ஹார்பிக்கை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹார்பிக் அப்ளை பண்ணும்போது மிக்ஸியில் படிச்சிருக்க விடாப்பிடியான கரைகள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக தேய்ச்சாவே அந்த கரைகள்லாம் வந்து ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஹார்பிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மிக்ஸியை அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த டூத் ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி அழுக்கு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியால் இந்த மிக்ஸியை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 டைம்ஸ் வந்து ஈர துணி நினச்சி தொடச்சிக்கிறேன் இந்த மிக்ஸியை. 2 முறை ஈர துணியால் மிக்ஸியை தொடச்சி விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த ஈரப்பதமும் இல்லாமல் உங்களுக்கு மிக்ஸி வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மிக்ஸியை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே எப்படி பளபளன்னு புது மிக்ஸி மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய மிக்ஸி. ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி எப்படி இருக்குது க்ளீன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். துளி கூட இல்லாமல் சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே. அதே மாதிரி மிக்ஸியில் வந்து எந்த கீரலும் விழல பார்த்தீங்களா, அப்படியே இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கீத்தா கோடாக விழுந்துடும் நம்மளுக்கு. அதனால தான் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.